வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இந்தியாவிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் இந்தியர்களின் இதயத்தில் அவர் மிகவும் நெருக்கமாக இருப்பதாகவும் அவரது இந்த பயணம் ஒரு புதிய சகாப்தத்தின் புனிதமான தொடக்கத்தை குறிப்பதாகவும் பிரதமர் கூறினார். மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் செய்த முதல் இந்தியர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் நாட்டு மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுடனும் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழியாக்கம் இடம்பெறும். வேளாண் காடு வளர்ப்பு திட்டத்தை ஊக்கப்படுத்தும் நோக்கில் விவசாய நிலங்களில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கான மாதிரி விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவது, காடுகளுக்கு வெளியே மரம் வளர்ப்பை அதிகப்படுத்துவது, மர இறக்குமதியை குறைப்பது உள்ளிட்டவையும் இதன் நோக்கமாகும். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் கட்சியின் புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை பெறப்படும் என்று மாநில துணைத் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான திரு அகிலன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.